ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்து 1960ஆம் ஆண்டு இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த எல்லோரும் எந்நாட்டு மன்னர் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு உதவி இயக்குநராக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்தான் இயக்குனர் ஏ. ஜெகநாதன். பின்னர் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குநரான பா. நீலகண்டனிடமும் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்தவர் இவர். அப்போதைய எம்ஜிஆரின் பெரும்பாலான திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த பெருமையும் இவருக்குண்டு. அந்த வரிசையில் எம்ஜிஆர் நடிப்பில் 1964ஆம் ஆண்டு வெளிவந்து பெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான படகோட்டி திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த இவருக்கு கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவமே இந்த பதிவு. பாட்டுக்கோர் படகோட்டி என்று சொல்லும் அளவிற்கு படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த இந்த திரைப்படத்தின் பாடல்களில் ஒன்றான தொட்டால் பூமலரும் என்ற பாடலின் லொகேஷன் பார்ப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு பின்னர் இறுதியாக கேரளாவில் ஆலப்புழை அருகில் பாதுரா மணல் என்ற இடத்தை தேர்வு செய்து படப்பிடிப்பை நடத்தி வந்தார். அப்போது ஒரு நாள் எம்ஜிஆர், சரோஜா தேவி சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் படத்தின் இயக்குனரான டி. பிரகாஷ் ராவ் இயக்கிவிட்டு அதன்பின் துணை நடிகர்கள் நடிகைகளை வைத்து எடுக்க வேண்டிய காட்சிகளை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தபோது படத்தின் இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்த இயக்குனர் ஏ. ஜெகநாதனை அழைத்து அந்த காட்சிகளையெல்லாம் நீயே எடுத்துவிடு என்று கூறி அவர் சாப்பிட சென்றுவிட அந்த குறுகிய நேரத்தில் இவரால் படமாக்கப்பட்ட ஒரு காட்சியும் படகோட்டி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது என்பது இயக்குனர் ஏ. ஜெகநாதனுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் என்றால் அது மிகையன்று. படகில் செல்லும் நடிகை மனோரமாவை மற்றொரு படகின் மூலம் நடிகர் அசோகன் துரத்தி செல்வது போன்ற ஒரு காட்சியை இயக்கும் பொறுப்பைத்தான் இயக்குனர் ஏ. ஜெகநாதன் ஏற்றிருந்தார். அதற்கான ரிகர்சல் எல்லாம் பார்த்தாகிய பின் காட்சியை படமாக்க தயாராக இருந்தபோது அவரிடம் ஓடிச் சென்று, சார், ரிகர்சல் எல்லாம் பார்த்துவிட்டேன், நீங்களும் ஒரு முறை பார்த்துவிட்டால் காட்சியை படமாக்கி விடலாம் என்று உதவி இயக்குனர் ஏ. ஜெகநாதன் கூற, அவரோ ரிகர்சல் நல்லா தான் வந்திருக்கு, நீயே அந்த காட்சி படமாக்கிவிடு என பச்சை கொடி காட்ட அந்த குறிப்பிட்ட காட்சியை உதவி இயக்குனராக அப்போது பணிபுரிந்து வந்த ஏ. ஜெகநாதனை இயக்கியிருந்தார். அந்த காட்சியை பார்த்த படத்தின் இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ் வெரி குட் என ஏ. ஜெகநாதனை பாராட்டியும் சென்றிருக்கின்றார். ஒரு படத்தின் உதவி இயக்குனருக்கு இவ்வாறு கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள்தான் அவர்களுக்கு இயக்குனர் என்ற இலக்கை எட்டிப்பிடிக்க உதவும் ஓர் உந்து சக்தியாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை படகோட்டி திரைப்படத்தில் இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ் ஜெகநாதனுக்கு வழங்கியதன் விளைவுதான் பின்னாளில் இதயக்கனி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரையே இயக்கும் அளவிற்கு உயர்ந்து வெள்ளித்திரையின் உச்ச இயக்குனர்களின் வரிசையில் ஒருவராக நிலைத்து நின்றார் இயக்குனர் ஏ. ஜெகநாதன். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.